நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம், நான் உன்னை வளர்ப்பேன். நான் உன்னை வளர்ப்பேன். எப்படி வளர்ப்பாராமா? எப்படி வளர்ப்பாராமா? எப்படி வளர்ப்பார்? அக்ஸால, பேரை மறக்கூடாது, அக்ஸால எஸ்தரா வளர்க்க. அக்ஸால்ன்றது துக்கம் கஷ்டம் எல்லாம், எஸ்தர் அப்படின்றது ஸ்டாரா வளர்க்க. அப்படின்னா பெரிய நோக்கத்திற்காக நம்மை வளர்க்கிறவர். நம்பர் 2, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இரண்டாவது ஊழியம் நமக்கு என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறார். எதுக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 3, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மூன்றாவது ஊழியம் என்ன அப்படின்னா தேவையான காரியம். அப்படின்னா நம்மளை ஒரு லக்குக்கு நேராக கூட்டிட்டு போவார். எப்படின்னா உனக்கு என்னவோ அதுக்கு நேராக கூட்டிட்டு போவார். நமக்கு என்னமோ அதுக்கு நேராக கூட்டிட்டு போவார். வேற எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, அப்படியே டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருப்போம். எதுன்னே நமக்கு தெரியாது. உங்கள் ஃபீல்டு என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் எதிர்காலம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. 50 வயசு ஆயிருக்கும், இன்னும் அவங்களுடைய ஃபீல்டை கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்கள் ஃபீல்டு என்னமோ அந்த தேவையான காரியத்திற்கு நேரம் மட்டும் நடத்துவார். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. ஆமே. நம்பர் 4, நான்காவதாக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம தப்பு பண்ணலாம். நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம தப்பு பண்ணலாம். சொற்ப மதியினம் நமக்கு கிட்ட, அவ்வளவு சின்ன விஷயத்தை நம்ம இழந்துருவோம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம கூடவே டிராவல் பண்றவர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன அப்படின்னா ரகசியங்களை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு விரோதமா இப்படி இருக்காங்க, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நமக்கு நிறைய தெரியாது, நமக்கு மறைஞ்சிருக்கும். அந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லி இது இப்படி இருக்குப்பான்னு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஓகே. நம்பர் 6, ஆறாவதாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஆறாவது ஊழியம் என்ன அப்படின்னா அடிச்சு ஒழுங்காரப்பா அப்படின்னு சொல்ற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம தனியா அழுவோம். நம்ம அழும்போது மனைவி கேட்பாங்க, எதுக்குப்பா அழுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கவலையானு? இவர் கவலைக்காக அழ மாட்டாரு, இவர் பண்ண தப்புக்காக அழுது உட்காந்துருப்பாரு. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா இவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்களும் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேற யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஆவியானவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா கண்டித்து உணர்த்துவார். நீ செஞ்சது தப்பு மகனே. நம்ம வெளி தோற்றத்துல சில நேரத்தில் பார்த்து மனைவி நீங்க பண்ணதான் தப்பு, நீங்க அப்படித்தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இங்க போகும்போது பரிசுத்தவன், ஏய் நீ பண்ணதானே தப்பு அப்படின்னு. ஆனா காரணமே இல்லாம ஒப்புரவாங்க. எதுக்குடா இவர் காரணமே இல்லாம ஒப்புரவாகிறாங்க? எதுக்குடா இவர் காரணமே இல்லாம ஒப்புரவாரு? நீங்க இங்க இருந்து திட்டிட்டு வெளியே போகும்போது உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பண்ணதுதான். இந்த மனுஷன் வேற யாரு தப்புன்னு சொன்னிருக்கான்னு ஏத்துக்க மாட்டாரு. இந்த அம்மா வேற யாரு தப்புன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னா ஏத்துக்காம இருக்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணுமா வேண்டாமா? அந்த ஊழியத்தை எந்த பட்சபாதமும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரு. ஹல்லேலூயா. நம்பர் 7, ஏழாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் போடப்படுகிற சத்துருடைய பிளான், திட்டம், இது எல்லாத்தையும் யாரு அவன் சத்துரு எழுதுனது ஒரு பாஷை, ஆனா மொர்தெகாய் எழுதுனது 127 நாடுகளுக்கும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா பாஷையிலும் எழுதி அதுல ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பேசினாரு. தீய செய்தி போகிறதனுடைய வேகத்தை விட நல்ல செய்தியினுடைய வேகம் ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும்